வணக்கங்க. இன்னைக்கு நமக்கான முதல் ஹீரோ யார் சொல்லுங்க பார்ப்போம்? நம்ம தகப்பன் தாங்க. ஆரம்ப காலங்கள்லங்க நம்ம ரோட்ல பொது வெளியில நடக்கும்போது, அந்த நடைபழகுற காலங்கள்ல அப்படி குடிச்சிட்டு வரும்போது, நமக்கான பெரிய தைரியத்த குடுத்தவரு அப்பா தான். ஆனா, அவரு நம்ம நெனைக்கும்போது, நம்ம பெரிய வீரர் மாரியோ, வீராங்கனை மாரியோ மனசுக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏத்த மாரியும் நமக்கு அத பக்குவமா வளச்சு குடுத்து, இப்படித்தான் அப்படித்தான் சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்ட்லியா பழகியிருப்பாரு. அப்பான்ற ஒரு உணர்வே நமக்கு வந்திருக்காது. ஆனா, இன்னைக்கு நம்ம ஒரு பொது வெளியில போகும்போது, நம்ம பிள்ளைங்க நம்ம ஏதாச்சும் ஒண்ணு கேட்கும். "இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். தோல உரிச்சுடுவேன்." அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுவோம். "இதுக்கு தான் நாளைக்கு கூட்டு வர மாட்டேன்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, நம்ம அப்பா அன்னைக்கு, "டேய் இது சாப்பிடக்கூடாதுடா. இது சாப்பிடு. இல்ல இது வேணாம். அது சாப்பிடு" சொல்லிட்டு அந்த ரூ. 10க்கு உண்டான திசை திருப்பி இந்த ரூ. 1 சாக்லேட்டுக்கு நம்ம திசை திருப்புவாரு. அவர் பாக்கெட்ல பணம் இல்ல தான். இல்ல நம்மகிட்ட காட்டாத அளவுக்கு நம்மள மனச ஒரு சாந்தமான முறையில திசை திருப்பி வளர்த்தாரு. 4, 5 பிள்ளைங்கள வளர்த்தாருங்க. அதுல பாதி பெண் பிள்ளைங்க, பாதி ஆண் பிள்ளைங்க. அணுகுமுறையே வித்தியாசமாவும், நல்ல ஒரு மனசுல ஆரோக்கியமாவும் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு புள்ள தான் நம்ம பொறுக்க வைக்கிறோம். ஆனா, அந்த ஒரு புள்ளைக்கே நம்ம கண்டிப்பு வச்சு, அதுங்கள தினம் அழ வச்சு, மிரட்டி, உருட்டி ஒரு மாதிரி பண்ணிடுறோம். இன்னொரு விஷயம் பாருங்க, எதுவுமே சாப்பிடாத காலம் நம்ம அப்பாவோட காலங்க. எல்லாமே கிடைச்சு சாப்பிட்ட காலம் நம்ம. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் சாப்பிட மறுக்குதுங்க நம்ம குழந்தைங்க. காரணம் என்னன்னா, உணவு முறையில ஒரு விதமான பழக்கவழக்கங்கள்ல சரியில்ல. உணவுல ஆரோக்கியமும் இல்ல. குழந்தைங்களோட அணுகுமுறை நம்மளும் ஏதோ ஒரு இதில கண்டிப்புல வளர்க்க ஆரம்பிக்கிறோம். ஆரோக்கியமும், அன்பும் வளர்க்க பழகுவோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடல் நம்ம அப்பாவ மனசுல நெனச்சுப்போம். குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்குங்க. நன்றிங்க.